நாம் எப்பொழுதும் போல மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். கடந்த வாரம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல முதல் 13 வசனங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 to 23 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 to 23 வசனங்கள். 26வது பக்கம் நான் வாசிக்கிறேன். 14 முதல்ல 16 வசனங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்றார்கள் கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அவள் கைலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள் என்பதே. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக நேரம் நம்முடைய மகிழ்ச்சியை இழப்பதற்கான காரணம் நம்முடைய தோல்விகள். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு தோற்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது சமாதானத்தை, மகிழ்ச்சி, சந்தோஷத்தை நம்ம இழந்துருவோம். இப்போ இந்த பகுதி எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றிகளை நாம் பெறுவது, எப்படி மகிழ்ச்சி சமாதானத்தை அடைவது, எப்படி கடவுளுடைய சமூகத்துல மீட்பையும் மகிமையும் அடைவது என்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம 17-13 வசனங்களை பார்க்கும்பொழுது மறுரூப மலையில இயேசு எப்படி தனது மகிமையை வெளிப்படுத்தினார், அவர்கள் அவருடைய மரணத்தை குறித்து சந்தேகப்படும் பொழுது அவர் தமது ராஜ்யத்தின் மகிமையினுடைய ஒரு துளியை காட்டுறார். அவர் எவ்வளவு மகிமைக்குரியவன்றதை வெளிப்படுத்துறார். அங்க மோசே எலியா வந்து பேசுறாங்க, பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர்கள் எலியாவை குறித்து கேள்வி கேட்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு பதில் சொல்றார், யோவான் ஸ்நானகன் தான் எலியாவாக இருக்கிறார்னு சொல்லி. அப்ப அவங்க விசுவாசிச்சு இந்த மலையில இருந்து இறங்கி வர்றாங்க. இப்ப இந்த சம்பவம் நீங்க மார்க் 9ஆம் அதிகாரத்துல இருக்குது, லூக்கா 9ஆம் அதிகாரத்திலையும் இந்த சம்பவம் இருக்கு, சரிங்களா? அப்ப அவங்க மறுரூப மலையில இருந்து இறங்கி வரும் பொழுது அங்க திரள் கூட்டமான மக்கள் இருக்கிறாங்க. மார்க் 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்ப அந்த சூழ்நிலையில யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியும். லூக்கா அதனுடைய அந்த மனிதனுடைய பிரச்சனை என்னன்னு சொல்றாரு. மார்க் பார்க்கும் பொழுது அங்க யார் யார் இருக்கிறா, எந்த சூழ்நிலை இயேசு அப்படி வரான்னு சொல்லி சொல்றாரு. மார்க் 9ஆம் அதிகாரம் 14 to 16, 16 to 17 வாசிங்க. 14 வாசிங்கள். 9ஆம் அதிகாரம் 14 இருந்து. ரைட். இப்ப இதுதான் பின்னணி. இப்ப என்ன பார்க்கல, அங்க யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்காங்க. மலையில இருந்து அவர் இறங்கி வர்றாரு. அங்க வேத பாரகர்கள் தர்க்கித்து கொண்டிருக்கிறாங்க. யாரோட தர்க்கித்து கொண்டிருக்கிறாங்கன்னா இயேசுடைய சீசர்களோட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரள் கூட்டமான ஜனங்கள் இயேசுவை பார்த்த உடனே ஓடி வந்து வந்தனம் பண்றாங்க. அப்ப கூட்டத்துல ஒரு மனுஷன் சொல்றா, ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே அப்படின்னு சொல்லி பேசுறத பார்க்கணும். இப்ப நீங்க மத்தேயுவை பார்க்கும் பொழுது அது நமக்கு புரியும். மலையில இருந்து அவங்க இறங்கி வரும் பொழுது ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டு, ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு. மேல அப்பதான் ஒரு மகிமைக்குரிய ஆறுதலை அந்த சீசர்களும் இயேசுவும் பெற்று இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்த உடனே
அங்க ஒரு கூட்டம் வேதப்பாரர்கள் என்கிற கூட்டம் இயேசுவினுடைய மற்ற 9 சீசர்களோட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன தர்க்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்க ஒரு தகப்பன் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மகனை கூட்டிட்டு வரான். அதை அந்த சீசர்கள் அவனை சுகப்படுத்த முயற்சி பண்ணி அவன் சுகமாக தோத்து போறாங்க. அப்ப அந்த சீசர்கள் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தையும் உபதேசத்தையும் பொய்ன்னு சொல்றாங்க. ஒரு உண்மையாகவே இயேசுக்கு வல்லமை கிடையாது, இவர்கள் ஒரு போலியான ஒரு உபதேசத்தை சொல்றாங்க, போலியான வழியை பின்பற்றுறாங்க. இப்ப அவங்க தோத்து போயிட்டாங்க, இவங்களால இந்த பிசாசை துரத்த முடியலன்ற ஒரு பெரிய தர்க்கம் ஓடிட்டு இருக்கும் பொழுதுதான் இயேசு வராரு. இயேசு வந்த உடனே அந்த வேதப்பாரர்களை பார்த்து நீங்க என்ன தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்க பதில் சொல்ல, கூட்டத்துல ஒரு மனுஷன் கத்தி அழுகிறான். அந்த அழுகையை தான் நம்ம இங்க பாக்குறோம். 14 சொல்லுது, அவர் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றதை பார்க்கணும். குழப்பமான சூழ்நிலை, சீசர்கள் ஒரு தோற்று போனவங்களா இருக்கிறாங்க. வேத பாரகர்கள் இயேசுவினுடைய ஊழியத்தையும் குறை சொல்லி கொண்டு குற்றம் சாட்டுகிற மக்களா இருக்கிறார். திரள் கூட்டமான மக்கள் எது உண்மை எது சரின்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறார். அதுல அந்த கூட்டத்திலேயே ரொம்ப பரிதாபத்துக்குரிய மனுஷன், அங்க ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, ஒரு இக்கட்டான வேதனை கொண்ட ஒரு மகனை கூட்டிட்டு வந்து அந்த மகனை சுகப்படுத்த முடியாம ஒரு கதறலோட வந்து இயேசு வந்த உடனே நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க, அங்க நிறைய இக்கட்டில் உள்ளவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் முண்டடிச்சு போறாங்க. ஆனா அதுல முதல்ல கத்தி அழுது அவருடைய முழங்கால வந்து ஒருத்தன் விழுகிறான். அதான் மத்தேயு சொல்றாரு, விழுந்து ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். 16 அவனை சொஸ்தமாக்க அவனை உடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. இப்ப இயேசுவை தேடி திரள் கூட்டமான மக்கள் வராங்க. இயேசு இப்பதான் தான் ஊழியத்தை சுருக்கி அவர் பகிரங்கமா வெளியே போகாம இப்ப தான் சீசர்களை ஃபோக்கஸ் பண்ணி 16 அதிகாரத்துல இருந்தே அவர் ஊழியம் பண்றார். வெளியரங்கமா எந்த இடத்துக்கு அவர் போல நம்ம பார்க்கணும். தனிப்பட்ட சீசர்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். அதனாலதான் அவர் 3 பேரை மறுரூபமாலையில கூப்பிட்டு போறார். அப்ப அப்படி இருக்கும்போது திரள் கூட்டமான மக்கள் இயேசுவை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வர்றாங்க. அநேக வியாதியஸ்தர்கள், அநேக குழப்பங்களோடு மக்கள் வரும் பொழுது அங்க அந்த மகன், அந்த தகப்பன் இருக்கிறதுலே பெரிய வேதனை, இருக்கிறதுலே அதிக பாரத்தோட அவங்க வந்து நிற்கிறாங்க. அந்த சீசர்கள் இயேசு வர்ற வரைக்கும் அவங்க காத்துல பிரச்சனையை அறிந்து ஏற்கனவே இயேசு அவங்களுக்கு சுகப்படுத்தக்கூடிய வல்லமை கொடுத்துருக்கிறார். மத்திய 10ஆம் அதிகாரத்துல அவங்களால பிசாசை துரத்த முடியும், அற்புத அடையாளங்களை செய்ய முடியும், அசுத்த ஆவியை போக்க முடியும். இதெல்லாமே ஏற்கனவே கொடுத்துருக்காரு. இப்ப அந்த வல்லமையோட தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்பொழுதும் போல இயேசுவின் நாமத்துல அந்த பிசாசை துரத்த பாக்குறாங்க, அது போகலன்னு ஒரு பெரிய குழப்பம் நடக்குது. அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி வேதப்பாரர்கள் கூட சொல்றாங்க, அந்த தகப்பனுக்கு எவ்வளவோ பிரச்சனையை தேடி வந்து இப்போ அவனுக்கு விடுதலை இல்லை, ஆனா அவன் திரும்ப போல. இயேசுவை தேடி வந்தோம், சீசர்களை தேடி வந்தோம், நமக்கு எந்த சுகமும் கிடைக்கலன்னு போல இயேசு மலையில இருந்து இறங்கி வர்ற வரைக்கும் எல்லாருமே காத்திருக்கிறாங்க. இப்போ காத்திருக்கிறாங்க. இப்போ அந்த தகப்பன் முதலாவது வந்து அவன் அழுகிறத பார்க்கணும். அவன் பிரச்சனையை அவன் சொல்றான், என் மகனுக்கு இறங்கும்றான். பைபிள் எல்லா இடத்துலையும் இந்த சரீர சுகம் நடைபெறுகிற எல்லா இடத்துலையுமே ஆத்ம சுகம் தான் முதலாவது நடைபெறுகிறது. இயேசு நிறைய குருடனை சுகப்படுத்தினார். ஆனா எவன் ரட்சிக்கப்பட்டானோ அவனை தான் பைபிள் சொல்லும். இயேசு நிறைய குஷ்டரோகியை சுகப்படுத்தினார். ஆனா எவனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவனை தான் சொல்லப்படுது. அநேக திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினார். எவன் ரட்சிப்பை அடைகிறானோ அவனை தான் சொல்றார். பெரும்பாடுள்ள ஸ்திரியா இருக்கலாம், பர்திமேய குருடனா இருக்கலாம். இது எதுவுமே வெறுமனே சரீர சுகம் நடந்த நிகழ்வு மாத்திரம் கிடையாது. அதுக்கு பின்னாடி அவர்கள் உண்மையாக ஆத்ம ரட்சிப்பை அடைகிறார்கள். அதான் பிரதானம். இயேசு அதான் எப்பயுமே பிரதானமா சொல்றார். பரவாயில்ல, இவன் இங்க வந்து என் மகனை சுகப்படுத்துங்கன்னு வந்து சொல்லல. என் மகன் ஒரு ஆவி பிடிச்சிருக்கிறான், அவள்கிட்ட இருக்கிற பிசாசு துரத்துக்குன்னு சொல்லாம, இவன் ஒரு யூதன், இவனுக்கு நியாய பிரமாணம் தெரியும், இவனுக்கு வேதம் தெரியும், இவனுக்கு மேசியாவுடைய நம்பிக்கை தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சனாலதான் என் மகனுக்கு இறங்கும். மூல மொழியில தான் மெர்சி ஆன் மீன் ஆங்கிலத்தை சொல்லப்பட்டது. இந்த சமூகத்துல முதல்ல எங்களுக்கு இரக்கம் தேவை. இரக்கம் இல்லாம விடுதலை கிடையாது, இரக்கம் இல்லாம மன்னிப்பு கிடையாது, இரக்கம் இல்லாம எந்த நன்மையான ஈவுகள் கிடையாது அப்படின்னு அவன் அறிஞ்சிருக்கிறான். அதனாலதான் கானானிய ஸ்திரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட தாவீதின் குமாரனை இறங்கும்ன்ற கேள்வி. இப்ப இங்கேயும் ஏன் வேதம் இந்த ஒரு மனிதனை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, இவன் மெய்யான ஆத்ம விடுதலைக்காக முதலாவது மன்னிப்பையும் இரக்கத்தையும் தேடி
வருகிறான். பாவத்தை உணர்ந்தவனா அவன் இறக்கத்தை கேட்கிறான். இறங்கும். ஏன் இறங்கணும்? இப்ப சொல்றான், அவனுடைய மகன் சந்திர ரோகியான கொடிய வேதனைப்படுற. சந்திர ரோகினா முத சந்திர ரோகி அப்படின்னா நடைமுறையில இந்த வார்த்தை யாருமே எங்கேயுமே பயன்படுத்தாத. இப்ப யூதர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல வலிப்பு நோயை சந்திர ரோகின்ற ஒரு நோயோட ஒப்பிட்டு அவங்க சொல்றாங்க. வலிப்பு நோய்ன்றது எப்போ வரும்னு தெரியாது. சில நேரம் அதிக குளிர் இருந்தா வரும், உஷ்ணங்கள் அதிகமா இருந்தா வரும். அது உடம்பினுடைய அந்த சத்துக்களை பொறுத்து, சத்து குறைபாடை பொறுத்து அந்த நோய் அடிக்கடி அஃபெக்ட் ஆகும். இப்ப அந்த நோய் வரும் பொழுது சில நேரம் இரவு நேரம் அவங்க பயணிக்கும் பொழுது, பௌர்ணமி நேரங்களை முழு இரவு நேரங்களை பயணிக்கும் பொழுது ஏற்கனவே சரீர பலவீனம் உள்ள அந்த குழந்தைகள், அந்த பிள்ளைகள் குளிர் காலத்துல இரவு முழுமையா நிலா முழுமையா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும், வலிப்பு வரும். அப்ப அந்த பகுதி மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, பௌர்ணமி காலத்துல பிள்ளைங்களை கூட்டிட்டு போறாங்களா இந்த வலிப்பு நோய் வருது. அப்ப இந்த நோய் நிலாவினுடைய பாதிப்பின் மூலமாக ஏற்படுகிறது. அது இயற்கை சூற்றங்கள் மூலமா, குளிர் மூலமா கூட அது ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த மக்களுடைய நம்பிக்கை, நிறைய புறஜாதிகளுடைய நம்பிக்கை, இந்த தெய்வம் பிடிக்காதனாலதான் இப்ப வியாதி கொடுத்துன்ற மாதிரி. பெரும்பாலும் வழக்குல எல்லாருக்கும் தெரியும், சந்திர ரோகின்னு சொன்னா நிலாவால பாதிக்கப்பட்ட ஒரு நோய், அது ஒரு வலிப்பு நோய். வெரி ரேரா தான் அந்த வார்த்தை பைபிள்ல பயன்படுத்தப்படுகிறது. அதுல இங்க பிரதானமா சொல்றோம். அவனுக்கு ஒரு பெரிய வலிப்பு நோய் இருக்கு. எப்ப வரும், எப்படி வரும்னு தெரியாது. அந்த நோய் வரும் பொழுது மத்தேயு என்ன சொல்றாரு, அவன் கொடிய வேதனைப்படுகிறாங்க. டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட் வந்துட்டு போற நோய் கிடையாது. இன்னைக்கு வலிப்பு நோய்ன்றது ஒரு 2 minutes 3 minutes தான். ஆனா அவன் என்ன சொல்றான், அது வந்துச்சுன்னு சொன்னா அவனை சாகடிக்காம வந்துட்டு போறது. அதான் அவன் எங்க திரும்ப சொல்றான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். எப்பயாச்சும் இல்லை, அநேக முறை அந்த வலிப்பு நோய் வரும் பொழுது அவன் தீயில விழுகிறான், அவன் ஜலத்துல விழுகிறான். லூக்காவை பார்க்கும் பொழுது அதனுடைய நோயின் தீவிரத்தை இன்னும் அதிகமா, லூக்கா ஒரு மருத்துவரா இருக்கனால அவர் இன்னும் அதை தெளிவா அவர்களுக்கு சொல்றாங்க. 38 லூக்கா 9, 38, 39 வாசிங்க. முதல்ல எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவன் ஒரே மகனா இருக்கான்றார். அவனுக்கு அவன் ஒரே பிள்ளை. அடுத்து என்ன சொல்றாரு, அவனை ஒரு ஆவி பிடிச்சிருக்கின்றார். அவன் பிசாசால ஆளுகை செய்யப்படுகிறவனா இருக்கிறான். மெயின் விஷயம், அவன் பிசாசு பிடிச்ச அந்த சூழ்நிலை அலறுகிறான், கதறான். அப்புறம் அந்த வலிப்பு நோய் இருக்கிறனால நுரை தள்ளி அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பு, அவன் செத்து போற அளவுக்கு அவனை டயர்டு ஆக்கினதுக்கு அப்புறமா அவனை விட்டு போறது. மத்தேயு சொல்றாரு அது தீயிலும் தண்ணீரிலும் போடுதுன்னு சொல்றாரு. இவரு இன்னும் டீட்டெயிலா சொல்றாரு. மார்க்ல பார்க்கும்பொழுது, மார்க் 9ஆம் அதிகாரத்துல 17, 18, 9, 17, 18 எப்பயுமே பைபிள் வாசிக்கும் பொழுது ஒப்பிட்டு வாசிக்கணும். அப்பதான் அதனுடைய பிராட் சென்ஸ் என்ன. இப்ப இங்க மார்க்கு ஒரு சேர்த்து சொல்றாரு, நிறைய சேர்த்து அவர் சொல்றாரு. ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகன் சொல்றாரு. இது லூக்காவும் சொல்லலாம், மத்தையும் சொல்லலாம். சாசு பிடிக்கும் பொழுது அவன் பேசுறது இல்லை, கேட்கறது இல்லை, அவன் ஊமையும் செவிடுமாக இருக்கிறான். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவனை எங்க பிடிக்குதோ அது அவனை அலைக்கழிக்கிறது. ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. நம்ம ஏற்கனவே கல்லறையில பிசாசு பிடிச்சவன் எப்படி தன்னை காயத்தைப்படுத்தி கூக்குரலிட்டு வர்றவங்களையும் போறவங்களையும் சங்கிலிகள்னால அவன் அடிக்கிறவனா இருக்கிறான். அந்த மாதிரி அலைக்கழிக்கிறான். அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடுபடி உங்களுடைய சீசரிடத்தில் கேட்டு அவர்களால் கூடாமல் போயிட்டு. இதுதான் நிலைப்பாடு. ஏன் இங்க இந்த தகப்பன் அவ்வளோ வியாதியஸ்தர்கள் மத்தியில இந்த தகப்பனுடைய அலறல், இந்த தகப்பனுடைய கூக்குரல் முழங்கால் படியிட்டு போதகரே ஆண்டவரேன்னு சொல்லி விழுந்து அதனுடைய பிரச்சனையை அவன் சொல்றான். அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, பிசாசு பிடிச்சிருக்குது, ஊமையும் செவிடுமா இருக்கிறான், வலிப்பு நோய் இருக்குது,
தீயிலையும் தண்ணீரிலையும் விழுகிறான், பல்ல கடிக்கிறான், நுர தள்ளுறான், புலம்புறான், அடிக்கடி அவன் விழுகிறான். அந்த பிசாசு அவனை விட்டு போறதே அரிதா இருக்கிறது. மார்க்கு அதுல இன்னொரு ஒரு விஷயத்தையும் அங்க சேர்த்து சொல்றார். மார்க் 9 பார்க்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து 9:21 இது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கு இது திடீர்னு வந்த வியாதி கிடையாது, திடீர்னு பிசாசு பிடிச்சவன் இல்லை. அவனுடைய சின்ன வயசுல இருந்தே 3 வயசோ 5 வயசோ, இப்போ அவன் வாலிபனா இருக்கிறான். இப்போ அவன் ஒரு 20-25 வயசுல இருந்தான்னு சொன்னா கிட்டத்தட்ட 20 வருடம் அவன் இந்த பிரச்சனையில இருக்கிறான். இப்போ அந்த வாலிபன் ஒரு 30 வயசுக்கிட்ட வந்தான்னு சொன்னா 25 வருடம் இந்த பிரச்சனையில இருக்கிறான். ஒரு தகப்பன், அவனுடைய ஒரே மகன், அந்த ஒரே மகன் பிசாசுடைய ஆளுகையில இருக்கிறான். அந்த ஒரே மகன் அநேக முறை தீயில விழுந்தா அந்த உடம்பு எப்படி இருக்கு, அநேக முறை தண்ணீர் அப்படின்னா நாங்க இருக்கக்கூடிய கிணத்துல, ஆழமான கிணறு, ஆழமான குளத்துல அவன் போய் விழுந்துறான். அடுப்பு தீ எரியும் பொழுது அடுப்புல விழுந்துறான், அல்லது குப்பை எரிக்கும் பொழுது அங்க போய் விழுந்துறான், குளிருக்கு நெருப்பு காயும் பொழுது அதுல போய் விழுந்துறான். ஒரு இளம் வாலிபன் சிறு வயதுல இருந்து அவன் போய் விழுந்துறான். அவனுக்கு ஆவி பிடிக்குது, யார்ட்டையும் அவன் பேசுறதில்ல, அவன் பல்ல கடிக்கிறான், நுர தள்ளுறான், அநேக முறை அவன் உடம்ப அதை கசக்கி அவனை புழிஞ்சு போயிடுறான். வலிப்பு நோய் வேற இருக்கு. இவ்வளத்தையும் ஒரு தகப்பன் அவனுடைய ஒரே மகனை நீண்ட காலமாக சந்திக்கிறான். நீண்ட காலமாக ஒரு பிள்ளையை அப்படி வீட்டில் வளர்க்குறான். இந்த வலிகளும் இந்த உணர்வுகளும் அந்த தகப்பனுடைய நிலையில இருந்தால் மட்டும்தான் புரியும். இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகன் பிசாசு பிடிச்சி ஒரு வீட்டறையில அடக்கி வச்சு அவன் அடக்காம அவன் ஆபத்துல, அவனுக்கு மனசு பிரச்சனை, சரீரது பிரச்சனை, பிசாசு பிடிச்சிருக்கிறான். தகப்பன் எங்கேயாச்சும் வேலைக்கு போக முடியுமா? தகப்பன் நிம்மதியா சாப்பிட முடியுமா? தகப்பன் நிம்மதியா தூங்க முடியுமா? அவனுடைய பிள்ளை 24 மணி நேரம் அவன் கண் நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். ராத்திரியில் அவன் எப்போ எந்திரிச்சு போவான், எங்க போய் விழுகுவான், தூக்கம் இருக்காது, பசி இருக்காது, சாப்பிட முடியாது, வெளியே சந்தோஷமா பண்டிகை எங்கேயும் போக முடியாது, சுற்றுலா எங்கேயும் போக முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, உறவினர் வீட்டுக்கு போக முடியாது. எங்க போனாலும் அவனை பத்தி கேட்பாங்க, இது மறுபடியும் அவனை பத்தி சொல்லணும். இப்ப சிறு வயதுல இருந்து இந்த வியாதி இருக்கும்போது எத்தனை மருத்துவரை போய் பார்த்துருப்பான், எத்தனை பூஜாசாரிகள்கிட்ட போயிருப்பான், எத்தனை இடத்துல விடுதலை தேடி ஓடி தோத்து போய் அவனுடைய சொத்து, அவனுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து கடைசியா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த இடத்துல வந்து நிற்கிறான். இதுதான் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனையில அவன் அங்க வந்து நிற்கிறான். இயேசுவினுடைய சீசர்கள் மகிமையா, சீசர்கள் எல்லாம் இயேசுவை ஒரு வெற்றியுள்ள ஒரு நாயகரா, மகிமைக்குரிய ராஜாவா பார்த்து இறங்கி வர்றாங்க. மலையில இருந்து இறங்கி வந்த உடனே ஒரு சவாலான ஒரு போட்டி இருக்கு, ஒரு சவாலான ஒரு பிரச்சனை சூழ்ந்திருக்கிறார். மோசே சீனாய் மலையில 10 கட்டளைகளை வாங்கி கடவுளை தரிசிச்சு வரும் பொழுது கீழே என்ன நடக்குது? இதே மாதிரி சம்பவத்தை பார்க்கும் பழைய ஏற்பாடு. அவனும் கடவுளுடைய மகிமையை சந்திச்சுட்டு வரும் பொழுது ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி நிர்வாணமா ஆட்டம் போட்டு, மோசையுடைய கடவுளுக்கு என்ன நேரிட்டதுன்னு தெரியல, எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு குழப்பமான அவிசுவாசம் உள்ள, கடவுளை கோபப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. மோசையுடைய இருதயத்தை உடைக்கக்கூடிய, துக்கப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு அங்க நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எலியா 40 நாள் கர்மேல் பருவத்திலிருந்து அவன் இறங்கி வரும் பொழுது ஆகாபு தீர்க்கதரிசிகளுடைய கொலை செஞ்சான்ற செய்தியை அவனுக்கு சொல்லப்படுது. இயேசுடைய வாழ்க்கையிலையும் அதற்கு அவருடைய மகிமையிலிருந்து அவர் இறங்கி வரும் பொழுது அந்த சீசர்கள் தோக்கப்பட்டவங்களா, ஒரு தகப்பன் மரண தருவாயிலுடைய மகனுக்காக போராடுகிறவனா, சத்துருக்கள் அவருடைய ஊழியத்தை அவரையும் பரியாசம் பண்ணக்கூடிய பல இக்கட்டுகள்ல இயேசு வந்து நிற்கிறார். முதல்ல இந்த பகுதியில நம்ம என்ன கவனிக்கிறோம்? இயேசு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அழிவு எவ்வளவு ஆழமானது. இயேசு இல்லாம போயிட்டாருன்னு சொன்னா சீசருடைய வாழ்க்கை எவ்வளவு நிர்பந்தமானது. இயேசு இல்லாம போயிட்டாருன்னு சொன்னா அங்க பாமர மனிதனுடைய அழிவு எவ்வளவு ஆழமானது. இயேசு இல்லாம போயிட்டாருன்னு சொன்னா சத்துருக்களுடைய தூஷணம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. இதுதான் பிரதானமா இங்க நம்ம கவனிக்கிறோம். ஒரு விசுவாசி எவ்வளவு ஆவிக்குரிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அவன் அனுபவிச்சாலும் அவன் கடுமையான சோதனைகளை அவன் அனுபவித்துதான் ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படியே ஆசீர்வாதமா சந்தோஷமா போறது. எவ்வளவு மகிழ்ச்சியை கடவுளுக்குள்ளாக நாம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவு தொடர் போராட்டங்களும், தொடர் இழப்புகளும், பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக வரும். இயேசுவுடைய ஊழியத்தை அதுதான்
இப்பதான் எலியாவையும் மோசையும் பார்த்து பிதாவையும் பார்த்து ஒரு மகிழ்ச்சியோட அவர் இறங்கி வர்றாரு. வந்த உடனே அவர் மனசை காயப்படுத்தக்கூடிய பல சம்பவம் அங்க சுத்தி வீழ்ந்திருக்கிறது. இயேசு அதை எப்படி அணுகிறார்? அவர் முதல்ல சத்துருக்களை நிறுத்துறார். அங்க வந்த உடனே அவருக்கு தெரியும் எங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவர் நேரடியா வேத பாரகன்ட்ட பேசுறார். நீங்க என்ன முதல் தர்க்கம் பண்றீங்க? அவங்களுக்கு அடுத்து இப்ப அந்த தகப்பன் அவன் நின்று அழுது கொண்டு இருக்கிறான். இப்ப இயேசு அங்க அவங்கள்ட்ட பிரதானமா சொல்றாரு, நேர்ல விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. இது யாரை பார்த்து சொல்றாருன்னா எல்லாரையும் பார்த்து தான் சொல்றாரு. தகப்பனையும் சொல்றாரு, அங்க இருக்கிற வேத பாரகனையும் சொல்றாரு, சீசர்களையும் சேர்த்து சொல்றாரு. ஒட்டு மொத்தமா எல்லாரையும் சேர்த்து அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுகிறார். இந்த தகப்பனும் அவனுடைய மகனுடைய நிலையையும் பிரதானமா என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி இருக்கிறான்? இயேசு இல்லாத ஒரு மனிதன் அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். அப்படி பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையா இருக்கிற மனுஷனுடைய புத்தி சீர்கேடானது. பிசாசுக்கு அடிமையா இருக்கவனுடைய புத்தி சீர்கேடானது. அவன் தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய மகன் மட்டும் வலிப்பு நோயினால அல்ல, அங்க இருக்கிற சீசர்களும் அதே வலிப்பு நோயால தான் இருக்கிறான். ஆவிக்குரிய வலிப்பு நோயில இருக்கிறான். அங்க இருக்கக்கூடிய வேத பாரகர்களும் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார். தகப்பன்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய பாமர மக்கள்ல இருந்து எல்லோரும் அவர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றப்பட முடியாத மிகப்பெரிய அழிவுகளையும் சோதனைகளை இக்கட்டுகளையும் இருக்கிறார். ஒரு தகப்பனுடைய கண்ணீர், ஒரு தகப்பனுடைய நீண்ட கால போராட்டம். அவன் ஒரு யூதன், அவன் ஒரு ஆலயத்துக்கு போறவன், அவன் ஒரு ஜெபிக்கிறவன், அவன் ஒரு மேசியாவை தேடுகிறவன், அவன் இயேசுவை ஆண்டவரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறான். அவன் கடவுளுடைய இறக்கம் தேவன் அறிஞ்சவன். அப்படின்னா பாவம் தெரியும், நியாய தீர்ப்பு தெரியும், தண்டனை தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில கடவுள் நீண்ட காலமா அவனுடைய மகனுடைய ஆபத்தையும் அழிவையும் அவன் காணும்படியாக வைத்திருக்கிறான். அவனுடைய மகன் இப்ப எப்ப வேணாலும் இறக்கலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் அவனுக்கு மரணம் மிக அருகில் இருக்குது. இப்ப அந்த அழிவுலையும் ஆபத்துல இருந்து அவன் விடுதலை பெறுவதற்கான ஒரே ஒரு வழியாக இயேசுவை தேடி அவன் அங்க வருகிறத பார்க்கணும். வந்த உடனே அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கணும்னு கேட்கிறேன். வாழ்க்கையில நீங்க எல்லா நம்பிக்கையும் இல்லை, எதுவுமே இல்லை. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை அவனுடைய பிள்ளை தான். இப்ப அவனுடைய பிள்ளையும் ஒரு பெரிய இக்கட்டுகளுக்கு நேரா, அழிவுக்கு நேரா, ஆபத்துக்கு நேரா நின்று கொண்டு இருக்கிறார். தகப்பனுடைய பொறுப்பு ஒரு விசுவாசியினுடைய பொறுப்பை இது சொல்லுது. பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய அழிவை குறித்த ஆத்ம பாரம் நமக்கு எவ்வளவு அவசியம் சொல்லுது. அவனுடைய மகனை மீட்பதற்காக அவன் எவ்வளவு பாடுபடுகிறவனா இருந்தாலும், எவ்வளவு வலிகளையும் காயங்களையும் கொண்டிருக்கிறவனாக இருந்தாலும், கடவுளுடைய சமூகத்தில் அவன் இரக்கத்தை தேடி வருகிறவனாக இருக்கிறான். அழிவின் மத்தியில கிறிஸ்து ஒருத்ததால் நம்மை விடுவிக்க முடியும் என்கிற சிந்தையோடு அவன் வருகிறான். இந்த சீசர்களுக்கு ஆண்டவர் தோல்வியை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த வல்லமை ஆண்டவர் கொடுக்கல. சீசர்கள் இந்த இடத்துல அவர்கள் கொடுக்கப்பட்ட வரத்தை குறித்து பெருமை பாராட்டாங்க. நாங்க இயேசுடைய சீசர்ல எங்களால எல்லாம் செய்ய முடியும், எங்களுக்கு வரம் இருக்குது, எங்களுக்கு வல்லம் இருக்குது, நாங்க அற்புதம் செய்ய முடியும் என்று பெருமை பாராட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரத்தினுடைய நன்மை அவருடைய கிருபையின் கரத்திலிருந்து வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க நினைக்கிறபடி எல்லாரையும் சுகப்படுத்த முடியாது, அவங்க நினைக்கிறபடி எல்லா இடத்துலையும் அந்த வல்லமையை பயன்படுத்த முடியாது. நிறைய போலி போதகர்கள் எங்களுக்கு தான் அற்புத வரம் இருக்குது, எங்களுக்கு தான் விசாசு ஓட்டுற வரம் இருக்குது, நாங்க தான் தீர்க்க தரிசன வரம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போஸ்தலர்களுக்கே அது கிடையாது. அப்போஸ்தலர்களாலேயே அது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் கொடுக்கப்படலை. எல்லா மனிதனும் எல்லா இடத்துலையும் சுகப்படுத்த முடியாது. அது முழுமையா தேவனது கிருபையின் ஈவுன்றதை அந்த மக்கள் தெரிந்து கொள்ளணும், சீசர்களும் தெரிந்து கொள்ளணும். தோல்விகள் மத்தியில தங்களை தாழ்த்துவதற்கும் இயேசு அதிகமா அவர்கள் பற்றி கொள்வதற்கும் அவர்களுடைய வாழ்க்கையில கடவுள் அந்த தோல்வியை அனுமதித்தார். ஒரு மனுஷன் எவ்வளவு சிலாக்கியத்தை பெற்றாலும், எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய நிலையில இருந்தாலும், அவன் கிறிஸ்துவின் கிருபை இல்லாமல் மீட்பை அடைய முடியாது அப்படின்றத அந்த பகுதி நமக்கு பிரதானமாக சொல்கிறது. ஆனா அழிவிலும் ஆபத்திலும் அந்த சீசர்களும் சரி, அந்த தகப்பனும் சரி, அந்த ஜனங்களும் சரி, அவங்களுக்கு இருக்கிற ஒரே விடுதலாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள். இப்பொழுது மீட்பை கொடுக்கும்படியாக அவர் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் கால விடுகிறார். அதுல முகத்துல அந்த தகப்பன் அவன் விழுகிறான் அப்படின்றத பார்க்கணும்.
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஆத்ம பாரம். நிறைய நேரம் பிள்ளைக்கு நல்ல படிப்பு கொடுக்க ஆசைப்படுறோம், நல்ல வேலை கொடுக்க ஆசைப்படுறோம், பிள்ளைகள் இந்த உலகத்துல கஷ்டப்படாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறோம். ஆனா அவன் இயேசு இல்லாம வாழ்ந்தான்னு சொன்னா அவன் எவ்வளவு அழிவுக்குரியவன்றதை யோசிக்கணும். இருக்கக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்த எந்த அக்கறையும், பிள்ளைகளை குறித்த ஆத்ம சிந்தைகள் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. உலகத்துல பிள்ளை சக்சஸான ஒரு மனிதனாக தான் பாக்குறான். கடவுளுக்கு முன்பாக பிள்ளை மீட்கப்படுதா இல்லையான்ற கவலை இன்னைக்கு இல்லை. அதுக்காகலாம் அவன் பாரப்படுறதில்லை, அதுக்காகலாம் துக்கப்படுறது இல்லை, அதுக்காகலாம் அழுகிறது இல்லை. இயேசு இல்லாத ஒவ்வொரு வாலிபனும், இயேசு இல்லாத ஒவ்வொரு குழந்தையும் பிசாசினுடைய அதிகாரத்துல இருக்குது, பாவத்துக்கு கீழாக இருக்குது, அது மரணத்தையும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளையை குறித்த ஆழமான ஆத்ம பாராத இல்லாத ஒரு மனுஷன் ஒரு பொழுதும் ரட்சிக்கப்பட்டவனா மீட்கப்பட்டவனா இருக்க முடியாது. கிறிஸ்துவை அறிந்தவன் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தான்னு சொன்னா அவன் பிள்ளையுடைய மீட்புக்காக இந்த கதறுதலை இயேசு முன்னாடி அவன் வந்து காட்டியிருக்கணும். அவன் வீட்டுல உட்காந்துட்டு எப்படியாச்சும் கடவுள் கொடுத்தா சுகம் கொடுக்கட்டும், கடவுள் என்ன செய்தாரு அதை வாழ்க்கையில செய்யட்டும்னு சொல்லி அவன் அமைதியா இல்லை. அவன் விடுதலையை தேடி ஓடுறான். அவன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எல்லா வகையான முயற்சிகளையும் அவன் செய்யறான். அவன் தூங்குறானோ இல்லையோ, சாப்பிட்றானோ இல்லையோ, கடவுளுடைய இரக்கம் அந்த பிள்ளைக்கு வேண்டும் என்பதுல பாடுபடுகிறவனா உழைக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு ஒரு பக்கம் பிள்ளைங்களை கண்டிக்கிறதே இல்லை, சுதந்திரமா விட்டுறது, மனசுக்கு பிடிச்சி விட்டுறது. நிறைய சம்பளம் வருது, நிறைய வேலை கிடைக்குது, நிறைய படிப்பு கிடைக்குது, அவனுக்கு எல்லாம் தெரியுங்க, வளர்ந்துருக்காங்கல்ல, அவன் வாழ்க்கை அவனுக்கு பாதுகாத்துக்க தெரியாதா? உலகத்துல அறிவாளியா இருக்கலாம், பிரில்லியண்டா இருக்கலாம், சமுதாயத்துல மதிக்கத்தக்கவனா இருக்கலாம், ஆனா கடவுளுடைய பார்வையில இன்னமும் அவன் அழிவுக்குரியவன். பிசாசனுடைய ஆளுகையில் இருக்கிறான். பாலியல் குற்றச்சாட்டுகளும் உபச்சாரங்களும் ஒழுக்க கேடுகளும் இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில ஏன் பெருகி இருக்கிறது? தேசம் ஃபுல்லா போதைக்கு அடிமையா இருக்கிற கூட்டம் எவ்வளவு அதிகமா இருக்கு. இதெல்லாம் யாரு காரணம்? பெற்றோர்கள் தான் காரணம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கடவுளை குறித்து சொல்றது, டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை. கணவன் ஒரு பக்கம் வேலைக்கு போறான், மனைவி ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறா, பிள்ளைங்க ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் செல்லுதான். அவங்களுக்கு இந்த உலகம் என்ன கற்றுக் கொடுக்குதோ அதன்படி தான் இருக்கும், அதான் ஆசைப்படுறோம். பிள்ளைகளுக்கு நாம கிறிஸ்துவ கொடுக்கலன்னு சொன்னா உலகம் பிசாசை கொடுத்துரும், பாவத்தை கொடுத்துரும். ஆத்தும அழிவை குறித்த ஆழமான பாரமோ அக்கறையோ இல்லைன்னு சொன்னா அது நம்ம வாழ்க்கையை அழிச்சு. தகப்பனுடைய அழுகை, தகப்பனுடைய கண்ணீர், போராட்டம்லாம் என்ன? அவன் எப்படியாவது கடவுள் இடத்துல ஒப்புரவாகி அவன் அந்த மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக அவன் கதறுகிறான். நம்ம எதையுமே செய்யாம, எந்த அர்ப்பணிப்புமே இல்லாம நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியில முடியணும். எந்த போராட்டமுமே இல்லாம, எந்த கண்ணீருமே இல்லாம, எந்த ஜப வீரியமே இல்லாம வெற்றியை சுதந்திரிக்கணும் ஒருபொழுதும் முடியாது. ஆண்டவர் முதல்ல இந்த பகுதியில் அதான் சொல்றாரு, இயேசுவில்லாத வாழ்வினுடைய அழிவினுடைய ஆபத்தை உணர்கிறவன் இதனுடைய முழங்கால ரத்தத்தை அற வைப்பான். ஜோசப் பார்க்கர் ஒரு போதகர் சொல்றாரு, ஆத்தும ரட்சிப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் முதல்ல தான் முழங்கால உத்து கவனிக்கணுன்றார். முழங்கால ரத்தம் வராம ஆத்தும உயிரடையாதுன்றார். நீங்க எல்லாம் அப்படி ஜெபம் பண்றோமா? பிள்ளைங்க அறியணுன்றோம், பிள்ளைங்க ஆண்டவர் அறியணுன்றோம், ரட்சிக்கப்படணுன்றோம். பிள்ளைகள் இல்லாத ரட்சிக்கப்படாத மனைவிக்கு உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு? ரட்சிக்கப்படாத கணவனுக்கு எவ்வளவு சமூகத்தில் நம்ம மன்றாடுகிறவளா இருக்கிறோம். அவங்களுடைய ஆத்தும அழிவை குறித்து என்ன கவலை நமக்கு இருக்கு, என்ன பாரம் நமக்கு இருக்கு? அழிவுக்குரிய இந்த உலகத்துக்கு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் மீட்பை தர முடியும் நம்ம நம்பணும்னு சொன்னா அதற்காக அந்த அழிவை குறிச்ச பாரத்தோடு கடவுளுடைய சமூகத்துல வர வேண்டிய அவசியம் இருக்குது. அவன் தெளிவா வந்தான், மண்டியிட்டான், அழுதான், கண்ணீர் விட்டான், உழம்பனா, மீட்புக்காக வந்து நிற்கிறான். ஆண்டவர் 17-21 வசனம் சீசர்களை மையப்படுத்துது. 14-16 அந்த தகப்பன் அவனுடைய மகன். 17-21 சீசர்கள் கிறிஸ்து. சீசர்களுக்கு இப்ப பார்த்து சொல்றார், இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்தை, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வரேன். எவ்வளவு நேரமா உன் கூட நான் இருக்க போறேன், இப்பதான் நான் சொல்லிட்டேன், உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டேன், என் மரணம் சமீபமா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். எவ்வளவு சத்தியத்தை இன்னமும் நான் உனக்கு போதிக்கிறது, விடுதலைக்காக மீட்புக்காக எவ்வளவு காரியங்கள் நான் உனக்கு நான் வெளிப்படுத்துறது, எவ்வளவு போதிச்சாலும்
நீ மாறுபாடுள்ள இருதயம் கொண்டவனா, விசுவாசம் இல்லாதவனா எவ்வளவு காலத்துக்கு நீ இருக்கின்ற காரியத்தை சொல்றார். இயேசுடைய ஆழமான துக்கம். இது வரைக்கும் இயேசு எந்த இடத்துலயுமே எவ்வளவு நாள் யார் அவனை பொறுத்து போறதுன்னு கோபப்பட்டதை பார்த்துருக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு கோபம் கலந்த ஆதங்கத்தோட இயேசு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? முக்கியமா 8 அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு. எவ்வளவு நாள் அவனுக்கு போதிக்க, எவ்வளவு நாள் அவன் கூட இருப்பான்றார். ஏன்னா இப்போ சீசர்களுடைய தோல்வி என்பது இயேசுடைய தோல்வி. சீசர்கள் அதை செய்ய முடியாம போனது என்பது அவங்க இயேசுவை பெயல்சேபூல்னு சொன்னது நிரூபணமான மாதிரி. அவர்கிட்ட வானத்துல இருந்து அர்த்தம் செய்யக்கூடிய வல்லமை இல்லைன்றது நிரூபணமான, அவர் மேசியா இல்லைன்றதுக்கான சாட்சியாக அது போயிடும். அந்த சீசர்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்குரிய சாட்சியை இழந்தவர்களா, அவர்கள் பலவீனரா, அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர்களாக அங்கே நிறுத்தப்படுகிறார்கள். சீசர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு அவமானம் அது இயேசுக்கு வந்த அவமானம். இப்ப அதான் அவர் அங்க அவர்களுக்கு சொல்றார். இதுல முதல் விஷயம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, சாட்சியற்ற கிறிஸ்தவன், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலமில்லாத கிறிஸ்தவன், தொடர்ந்து பாவத்தில் தோற்கடிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்கு ஆழமான அவமானத்தை கொண்டு வருகிறான். கிறிஸ்துவுக்கு ஆழமான துக்கத்தை கொண்டு வருகிறான். ஒரு கிறிஸ்தவனா உங்க வாழ்க்கை வெறும் சடங்காச்சாரமா வந்துட்டு போற மாதிரி இருந்தா, இன்னொரு மனிதனுக்கு எந்த ரட்சிப்பையும், இன்னொரு மனிதனுக்கு எந்த கிறிஸ்துவ சாட்சியும் காட்டாம இருக்குதுன்னு சொன்னா, நீங்களே உலகத்தான போல அழுகிறவர்களும் முறுமுறுப்பவர்களும் ஒரு பலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம்னு சொன்னா, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பாவமும் பலவீனங்களும் உலகமும் மேற்கொள்ளும் அப்படின்னு சொன்னா, அது கிறிஸ்துவுக்கு முதலாகுமா? இயேசுவின் சார்பா நின்று கொண்டு இயேசுவை அவமானப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை எப்பயுமே ஆபத்துப்பதுதான் இந்த சீசருடைய வாழ்க்கை நமக்கு ஆகும். நீங்கள் நானும் பாவத்தை ஜெயிக்காத பொழுது கிறிஸ்து நமக்காக கண்ணீர் வடிக்க, நமக்காக துக்கப்படுகிறார். நீங்கள் நானும் குடும்பத்துல சமுதாயத்துல சாட்சியற்று வாழும் பொழுது நம்ம வழங்கக்கூடிய தேவன் உண்மையற்றவராக இந்த சமுதாயத்திலே காட்டப்படுகிறார். இயேசுங்க என்ன சொல்றாரு? கேள்வி கேட்டுட்டு அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்றார். இப்ப இனிமேல் நீங்க போய் சுகப்படுத்துங்கப்பா, இப்ப நான் வந்துட்டேன்ல, இப்ப நீ இதை செஞ்சு காட்டு அப்படின்னு நான் சொல்றேன். நீ ஏன்ட்ட கொண்டு வா போத அப்படின்றார். இந்த பலமற்ற அந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் மீட்புக்கும் விடுதலைக்கும் அவர்கள் கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு வெளியே எந்த மீட்பு விடுதலை இல்லைன்றத அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அங்கே அவனை கூட்டி வருகிறார். கூட்டிட்டு வந்து 18 ரொம்ப சிம்பிளா சொல்லுது, இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு போயிட்டு அந்நேரமே அந்த இறங்கி சுத்தமான. தேவ வேத பாரகர்கள் பெரிய தர்க்கத்தை நின்றுட்டு இருக்கிறான். அந்த தகப்பன் வாழ்க்கையினுடைய மரண தருவாய் நின்று தன்னுடைய மகனுடைய அழிவின் முன்னாடி வந்து அழுதுட்டு இருக்கிறான். திரள் கூட்டமான மக்கள் பெரிய குழப்பத்துல இயேசு வாழ முடியுமா முடியாதான்ற ஒரு பெரிய சந்தேகத்தை இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சூழ்நிலையும் ஒரு நொடியில மாற்றப்படுகிறது. அப்ப அந்த சீசர்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம், உண்மையாகவே கிறிஸ்து வல்லமையானவரா, அவர் மேசியாவா, ஏன் நம்ம கிட்ட இருந்து வல்லமை போலன்ற பெரிய குழப்பம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்குது. ஆனா இயேசு எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியத்துல பதில் சொல்றாரு. அவர் அங்க போயிட்டு எந்த மந்திரமும் ஓதல, அவர் எந்த பிரயாசமும் இல்லை, அவர் கூப்பிட்டு பிசாசு அதற்றாரு, அது உடனே புறப்படுது, அந்நேரமே அவன் சுத்தமானான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய வல்லமை அதிகாரம் எப்பேற்பட்ட மீட்பையும் சாத்தியப்படுத்துகிறது. சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் மீட்பையும் இயேசுவால ஒரு நொடியில செயல்படுத்த முடியும். நமக்குதான் பிரச்சனை பெருசுதோ, நமக்குதான் இக்கட்டுகள் பெருசு, நமக்குதான் வலிகள் பெருசு, நமக்குதான் மாற்றங்கள் நடைபெறாது நம்ம நினைக்கிறோம். நமக்குதான் அவிசுவாசம் உள்ள இருதயம் இருக்குது, நமக்குதான் இதெல்லாம் சரியாகாது, தீர்வாகாது, இதெல்லாம் மாறாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அவர் எதையும் எப்பொழுதும் எங்கும் மாற்றுவதற்கு வல்லமையும் அதிகாரம். எல்லாருடைய வாயும் அடைச்சு போச்சு. இப்ப இவ்வளவு நாள் தான் மகனை வித்தியாசமா பிசாசு பிடிச்சவன அழிவுக்குரியவனா பார்த்தவன் இப்ப பூர்ணமா சொத்தமாக்கப்பட்டவன், அவனுடைய கண்ணீர் எல்லாம் ஒரு நொடியில் நின்று போகுது. அந்த வேத பாரகர்கள் இப்ப வாய் அடைச்சு போயிட்டான். அந்த பண்ண தர்க்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அங்க பேசுவதற்கு அங்க என்ன இல்லை. பலவீனத்துல தோற்று போன அந்த சீசர்கள் அவமானத்துல முகத்துல தொங்கி இருந்தவங்க இப்போ இந்த செயலை பார்த்து இயேசுக்குள்ள பலம் அடைகிறாங்க. இவர்தான் மெய்யான தேவன் என்பதை சொல்வதற்காக அந்த மக்கள் அவரை மறுபடியும் மெஸ்ஸியாவை அங்கீகரிப்பதற்கான செயலை இயேசுவால மாற்ற முடிகிறது. இதுதான் அவங்களுக்கு இல்லை. அவர் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததின்னு சொல்லும் பொழுது
இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய அதிகாரம், இயேசுவினுடைய ராஜரீக மேன்மையை குறித்த புரிதல், விசுவாசம் அந்த சீசருடைய வாழ்க்கையில. என்னோட ஒரு விசுவாசி எவ்வளவு முறை விழுந்தாலும் இயேசு அவனை தூக்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவர் மாறுபாடு உள்ள சந்ததியை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லல. அப்பாவை இப்போ சாத்தான்களேன்னு சொல்லி சீசர்கள் அனுப்பல. நீங்க என்னை விட்டு போங்க, நான் நீ ஊழியத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லல. அவர்களை வைத்து, அவர்களை பலப்படுத்தி, அவர்களை தேற்றுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். சாட்சியற்ற பலம் இல்லாத ஒவ்வொரு கிறிஸ்துவனும் அவர் தொடர்ந்து கிறிஸ்துவை எவ்வளவு தூரம் விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு ஓடணுங்க. அதான் கிறிஸ்துவாங்க. விழுந்த இடத்துல அழுகிறது, புலம்புறதல்ல. ரன்னிங் ரேஸ்ல ஓடுவாங்க, வேகமா ஓடும் பொழுது விழுந்துருவாங்க, கை மிஸ் ஆகும், கால் மிஸ் ஆகும், அப்படியே உட்காந்துட்டு இருக்க மாட்டான், திரும்ப எந்திரிச்சு ஓடிடுவான். ஒரு சாதாரணமா உலக வெற்றிக்கு விழுந்தா எந்திக்கணும்னு தெரியுது. ஆனா கிறிஸ்தவர்களாக நீங்க நான் விழுந்துட்டு அப்படியே உட்காந்துருவோம், அப்படியே பின் வாங்கிடும், அப்படியே சோர்ந்து போயிடும். இயேசு எப்பொழுதுமே நம்மை தூக்குவதற்கு அவருடைய கரம் ஆயத்தமாக இருக்கிறதுங்கிறது தான் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துறவர்களாக இருக்கும். இப்ப இயேசு சொன்ன உடனே சுகப்படுத்திட்டாரு. இப்ப ஒரு பெரிய விடுதலை வருது. 19 இப்ப சீசர்கள் இயேசுவிடத்துல தனித்து வந்தார். கூப்பிட்டு கேட்கிறாங்க, அதை துரத்து விட எங்களால் ஏற்படாமல் போயிடுச்சு. அவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தேகம், எங்களால ஏன் முடியல? எங்களுக்குள்ள அந்த வரத்தை கொடுத்தீங்களே, எங்களுக்குள்ள அந்த மேன்மையை கொடுத்தீங்களே, இப்ப ஏன் எங்களால செய்ய முடியல? இப்ப இயேசு அவங்களுக்கு பதில் சொன்னாரு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் அப்படின்றார். மூல மொழியில அது எப்படி சொல்றதுன்னா, உங்கள் அற்ப விசுவாசத்தினாலே தான் சொல்லி சொல்லப்படுது. ஏன்னா அவங்க விசுவாசம் தான், அவங்க விசுவாசிக்காம இல்ல, அவங்க அவரை ஆண்டவர் ரட்சகர் அறிந்துதான் அந்த அவருடைய நாமத்தை சொல்லிதான் அவங்க சுகப்படுத்துறாங்க. ஆனா இங்க அவிசுவாசத்தினாலே அவர் சொல்லும் பொழுது அவரை எதை அங்க அவர் அர்ப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய விசுவாசம் அவர்களுடைய பலனை சார்ந்ததாக. எனக்கு வரம் கொடுத்துட்டாரு, நான் அவருடைய அப்போஸ்தலன், எனக்கு ஏற்கனவே மேன்மை இருக்குது, நான் ஏற்கனவே இவ்வளவு பேரை சுகப்படுத்துகிறேன், ஏற்கனவே இவ்வளவு பிசாசை சுகப்படுத்துகிறேன், இது எனக்கு ஒரு சாதாரணமான விஷயம் வேணாம். ஒவ்வொரு முறையும் மீட்கப்படுவதற்கும் வெற்றி அடைவதற்கும் கிறிஸ்து அவசியம் அவங்க யோசிக்கிறார். அவருடைய கிருபையின் கரை இல்லாம ஒருபொழுதும் ஒவ்வொரு முறையும் மீட்பு நடைபெறாது என்பதை உணராதவருடைய விளைவுதான் அற்ப இருதயம் கொண்டவர்கள், அவிசுவாசம் உள்ள இருதயம் கொண்டவர்களாக இருக்கான்னு சொல்லி அவர் வழக்கப்படுத்தார். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு புறப்பட்டு அப்புறம் போ என்று சொல்லாது, அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் பெறாது என்று சொன்னார் சொல்லி சொல்லப்படுறார். வேசிங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, விசுவாசம் இருக்கிறதுல பிரச்சனை, விசுவாசத்துல போராடாம வெற்றி கிடைப்பதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப கடுகு விதையளவு விசுவாசம்னா கொஞ்சோண்டு விசுவாசம் கிடையாது. கடுகு விதையளவு விசுவாசம்னா ஏற்கனவே மத்திய 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதுல என்ன சொல்லப்படுகிறது, அங்க விசுவாச அளவு முக்கியம் இல்லை, விசுவாச போராட்டமும் வளர்ச்சியும் முக்கியம். கடுகு விதை அது சிறுசா இருந்தாலும் அது உயிர் உள்ளதா இருக்குது. கடுகு விதை சிறுசா இருந்தாலும் அது மண்ணை உடைக்குது. கடுகு விதை சிறுசா இருந்தாலும் அது தொடர்ச்சியான தண்ணீர்னால, தொடர்ச்சியான அனல்னால அது வளருது. அது தொடர்ந்து மண்ணை முட்டி 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 வெளியே வருது. அதான் கடுகு விதை. அதான் சொல்றாரு, உன் விசுவாசம் போராடுகிற விசுவாசமா இல்லையா? உன் விசுவாசம் மேலோட்டமா உன்னால முடியும், ஈஸியா முடியும், நீ ஒரு தடவை கேட்ட உடனே நடக்கணும், நீ ஒரு தடவை ஜெபம் பண்ண உடனே நடக்கணும், நீ ஒரு தடவை முயற்சி பண்ண உடனே நடக்கும்னு நினைக்கிற, ஒரு முறை என் நாமத்தை சொன்ன உடனே உனக்கு சுகமாக நினைக்கிறேன். அப்படி இல்லை. அவர் சொல்றாரு, ரெண்டு கம்பேர் பண்றாரு. கடுகு விதை இருந்துச்சுன்னா நீ மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொன்னால் அது அப்புறம் போ. இது ஒரு யூதர்களுடைய பழமொழி. அதை அவர்களுக்கு பயன்படுத்தி சொன்னார். யூதன் என்ன சொல்லுவான்னு சொன்னா, உண்மையாக வேதத்துல பலம் உள்ளவர்கள் மலைகளை பெயர்க்க முடியும். இந்த பழமொழி, அதாவது எவ்வளவு பெரிய தடைகளையும் எதிர்க்க முடியும். வேதம் உங்ககிட்ட இருந்தா எவ்வளவு பேரான கடினையும் வெற்றி கொள்ள முடியும். அதான் அந்த பழமொழிய அர்த்தம். இயேசுங்க என்ன சொல்றாரு, அது வெறுமனே உன்னுடைய வேத சொந்த ஞானமும் சுய ஞானமும் இல்லை, என் மீதான உனது விசுவாசம் ஜீவன் உள்ளதா, உயிர் உள்ளதா, கடுகு விதைய போல தொடர்ந்து போராடுகிறதாக இருந்தேன்னு சொன்னா அது மலையை உடைக்குன்ற. மலை ஒரு ஜடப்பொருள், மலைக்கு உயிர் கிடையாது, அது ஒரு கல்லு. ஆனா விதை ஒரு உயிருள்ள ஜீவன் உள்ள ஒரு பொருள்.
இந்த உயிருள்ள ஜீவனுள்ள பொருள் எவ்வளவு பெரிய மலையையும் உடைக்க முடியும்ன்றார். எனக்கு விசுவாசம் நான் போய் ஒரு மலையை பார்த்து நீ சமுத்திரத்துல தள்ளுண்டு போ அப்படின்னா அந்த மலை சமுத்திரத்துக்கு போயிருன்றக்காண்டி அதை சொல்றாரு. நிறைய பெந்தகோஸ்தே சபையில கூட்டத்துல சில பேர் சுகமாகறாங்க, சில பேர் சுகமாகறாங்க அவங்களுடைய பாயிண்ட்ல. அப்ப சுகமாகறவங்க எனக்கு சுகமாகறவங்க சொன்னா என்ன சொல்றான், உனக்கு விசுவாசம் இல்லை, உனக்கு கடுகளவு விசுவாசம் ஆண்டவர் சுகப்படுத்திருக்காரு, இல்லைன்னா உன் விசுவாசம் ரொம்ப கம்மியா இருக்குது, உன் விசுவாசம் இன்னும் அதிகமாகணும் அப்படின்றாரு. ஏசு அதுக்கு ஆப்போசிட்டா இங்க சொல்றாரு, நீ விசுவாசிக்கிற அல்லது உன் விசுவாசம் கம்மியா இருக்குது, விசுவாசிக்காம போகாம இருக்கிற உன் அளவு விசுவாச அளவு கம்மியா இருக்கனால உனக்கு சுகம் இல்லை அப்படி அவர் சொல்றேன். இப்ப சீசர்களை பார்த்து உன் விசுவாச அளவு கம்மியா இருக்குன்னு அவர் சொல்றேன். அவர் இங்க உன் விசுவாசம் செத்ததா இருக்குன்றாரு, உன் விசுவாசம் உயிர் இல்லாம இருக்குன்றாரு, உன் விசுவாசம் போராடுகிறதாக இல்லாம இருக்கின்றாரு, உன் விசுவாசம் தொடர்ந்து அர்ப்பணிக்கிறதாக இல்லாமல் இருக்குது அப்படின்றதாக இங்க அவர் பயன்படுத்துறாரு. அர்ப்பணிப்புடன் போராடாத கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா அவர் அதான் சொல்றாரு, விசுவாச போராட்டங்கள் மூலமாக தான் வெற்றி கிடைக்கின்றார். நீ ஒரு முறை கேட்டுட்டு இல்லப்பா, நீ 1000 முறை கேட்டுக்கிட்டே இருக்கு, அதான் பிரச்சனை. இவன் அந்த வாலிபனை சுகப்படுத்த பார்க்கறான், முடியல. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், அவன் ஜெபிச்சிருக்கணும், அவன் தான் இருதயத்தை கடவுளை நோக்கி பார்த்திருந்திருக்கான், மறுரூபமாய் உள்ள இயேசுவினுடைய இருதயத்தை தட்டக்கூடிய அளவுக்கு அர்ப்பணிப்புடன் கேட்டிருந்திருக்கான். ஆண்டவரே என்கிட்ட ஞானம் இல்லை, என்கிட்ட பலம் இல்லை, ஒரு தயவுள்ள கரம் இல்லாம இந்த வாலிபனை சுகப்படுத்த முடியாது, நீர் வல்லமையுள்ளவர், நீர் குழுனை சுகப்படுத்து, நீர் செத்து போன எவீருடைய மகளை உயிர்ப்பித்தீர், நீர் காற்றையும் கடலையும் அதட்டினீர், நீர் அநேக ஆவிகளை துரத்தினீர், இது உனக்கு அற்பமான காரியமானவரேன்னு சொல்லி அவன் இருதயபூர்வமா ஜெபம் பண்ணிருந்தா போராடி இருந்தா அங்க சுகம் நடைபெற்று. ஆனா அவர்கள் மனிதர்கள் பார்த்தார்கள், வேத பாடங்களை பார்த்தாங்க, இயேசுவினுடைய பார்வையும் இயேசுவின் மீது ஜெபிக்கக்கூடிய ஜபமும் அவங்களுக்கு நிறைய நேரம் நம்ம ஏன் தோத்து போறோம், நிறைய நேரம் நம்ம ஏன் ஜெயிக்க முடியல, நிறைய நேரம் ஏன் பலமற்று இருக்கிறோம், நிறைய நேரம் ஏன் சாட்சி அற்று போயிருக்கிறோம்னு சொன்னா விசுவாசத்துல போராட தெரியல, போராடி ஜெயிக்க தெரியல, விழுந்து எந்திரிச்சு ஓட தெரியல. சீசர்களுக்கு அதான் சொல்றாரு, இயேசுடைய வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கை தான். ரொம்ப டக்குன்னுலாம் அவருடைய வாழ்க்கையில கடவுளுடைய மையம் வரல. எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு அவமானத்துல அவர் தொடர்ந்து போராடி தராஜ்யத்தை கற்றார். என்னென்ன வழிகள்ல அவர் நிறுத்த பார்த்தாங்க, என்னென்ன வழிகள்ல பிசாசு நிறுத்தினா, மத போதகர்கள் நிறுத்தினாங்க, அந்த ஜனங்கள் அவிசுவாசம் உள்ளாங்க. ஆனா அவர் போராடினார். அவர் அந்த சிலுவையை நோக்கி போவதில் எல்லா தடைகளையும் உடைச்சார். அவருடைய விசுவாசமே கடுகு விதையில விசுவாசம் தான். அந்த கடுகு விதையளவு பிதாவின் மீதான விசுவாசத்தின் மூலமா தான் எல்லா மலைகளை அடிச்சு உலகதா மலை வரைக்கும் அவர் போனார். இப்ப அதை தான் சீசர்களுக்கு சொல்றாரு, என் வாழ்க்கையவே நான் உனக்கு காட்டிட்டு இருக்கிறேன், உன் வாழ்க்கையிலே அந்த போராட்டம். ஏன் விழுந்து போயிட, ஏன் தோத்து போயிடனா, நீ ஃபைட் பண்ண தெரியல, பிசாசை எதிர்க்க தெரியல, உலகத்தை எதிர்க்க தெரியல, மாம்சத்தை ஜெயிக்க தெரியல, போராடணுன்றார். நாலாவது அவருங்க என்ன சொல்றாரு, ஃபைனலா 21 அவர் சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. முதல் கடுகு விதள விசுவாசம் இருக்கு. ஃபைனலா என்ன சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசும் பெக்யூலியர் பண்றாங்க. எல்லா பிசாசையும் ஒரே மாதிரி துரத்த முடியாது. இதுக்கு முன்னாடி நீ பல அசுத்தாவியை துரத்தினீங்களா, நான் இந்த பிசாசை துரத்துறதுக்கு உனக்கு சிறப்பான ஒரு வல்லமை தேவை. அதுதான் அந்த பாயிண்டா சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த ஜாதி பிசாசை நீ எப்படி துரத்த முடியும், ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி துரத்த முடியாது. அப்படின்னா உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸு, நீ ஸ்பெஷலா உன்னை கத்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் சொல்லாம, நீ இன்னும் தாழ்மையுள்ளவனா, என்னோடு இணைந்து இல்லாம நீ பலமடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. உபவாசத்தினால ஜபத்தினால துரத்த முடியாதுன்னா உபவாசமும் ஜபமும் ஏன் ஒரு மனுஷன் பண்ணலாம்? உபவாசத்தின் மூலமா ஜபத்தின் மூலமாக கடவுள் மனித பெருமைகளை உடைக்கிறார். உபவாசம் எப்ப என்னால முடியவே முடியாதுன்றவன் தான் உபவாசம் இருப்பான். என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, என் கையில இனி ஞானம் இல்லை, என் கையில பலம் இல்லை, என் கையில செய்வதற்கு எதுவும் இல்லைன்றவன் தான் தன்னை வருத்தி உபவாசம் இருப்பான். இப்ப அதான் சொல்றாரு, நீ இவனை துரத்துறதுக்கு உன்கிட்ட முதல்ல அர்ப்பணிப்புடன் கூடிய தாழ்மை முதல்ல. நீ பெருமை உள்ளவனா இருந்தனால உன்னால துரத்த முடியல. ரெண்டாவது, நீ என்னோடு இணைந்தவனா இல்ல,
நீ உபவாசிச்சு ஜெபத்தோடு இதனை செஞ்சிருந்தேன்னு சொன்னா என்னை இணைத்து கொண்டு என்னிடத்துல இருந்து பலத்தை பெற்றுக்கொண்டு இதனை செய்திருக்க முடியுன்றத அவர்களுக்கு சொல்லுறவராக இருக்கிறார். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தோல்விக்கு இன்னொரு காரணம் தாழ்மையோடு இயேசுவோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை இல்லாத ஒரு விஷயம். நம்முடைய வாழ்க்கையில சில பாவங்களை ஜெயிக்காம, சில பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெறாம, சில காரியங்கள்ல இருந்து நம்ம தேவ சமூகத்தினுடைய வல்லமையை பெறாம இருப்பதற்கான காரணம் நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் எல்லா மாதிரி அணுக முடியாதுன்னு சொல்றாங்க. சில பிரச்சனைகளை அணுகுவதற்கு சில ஆழமான அர்ப்பணிப்பும் போராட்டமும் தாழ்மையும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலமடைய வேண்டிய பல காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை கற்றுத்தரார். எப்பயுமே நீ ஊழியத்துல எல்லாத்தையும் நீ நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. அப்போஸ்தலர்கள் ஊழியத்தினுடைய சக்சஸுக்கு இங்க அஸ்திபாரம் போடுற. நீ சமாரியாவிலையும் புறஜாதிகள் மத்தியிலும் போய் சுவிசேஷம் சொல்லணும்னா நீ போய் பிரசங்கம் பண்ணா மக்கள் ரட்சிக்கப்படுற மாட்டாங்க. அந்த பிரசங்கத்துக்கு முன்பாக உபவாசமும் தாழ்மையும் அவசியம். அதனாலதான் பேதுருவுடைய வாழ்க்கையில அவன் கொர்நேலியுவுக்கு முன்னாடி உபவாசம் இருந்தான். கொர்நேலியு உபவாசம் இருந்துக்கும் பொழுது கடவுள் தரிசனம் ஆகிறார். அப்போஸ்தலர் உபவாசம் இருக்கும் பொழுது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பவுல் ஊழியத்துக்கு போற இடங்கள் எல்லாத்துலயும் அநேக நாட்கள் உபவாசம் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஊழிய வெற்றி அல்லது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வெற்றி, ஆத்ம வெற்றி என்பது மனித முயற்சிகள்னால வருவது கிடையாது. அவனுக்கு ஞானம் இருக்குதான், அவன் அநேக தேசங்கள்ல பிரசங்கம் பண்ணியிருக்கான் தான், அவன் பெரிய அப்போஸ்தலன் தான், இயேசுவை நேரடியா பார்த்தவன் தான், அவனுக்கு கடவுள் அநேக தாளந்துகளை வரங்களை கொடுத்திருக்காரு தான், அவனுக்கு நிறைய வேதம் தெரியும் தான். ஆனா ஆத்ம மீட்பு என்பது ஒரு பொழுதும் அந்த அப்போஸ்தலனை சார்ந்தது கிடையாது. அவனுடைய பலம் கிடையாது. அவன் கடவுளுக்கு முன்பாக இந்த தகப்பனை போல மண்டியிட்டு உபவாசத்தோட கண்ணீரோடு எஞ்சுகிறவனாக இதனாலதான் ஜெயிக்கிறது இல்லை, இதனாலதான் மீட்பு பார்க்கறது இல்லை, இதனாலதான் சாட்சி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறது இல்லை, இதனாலதான் ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்படுகிறது, இதனாலதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு தோற்று போன கிறிஸ்துவ வாழ்க்கையா. யாருக்கும் எந்த பலனையும் யாருக்கும் எந்த ஆவிக்குரிய கனிகளையும் வெளிப்படுத்தாம யாருடைய வாழ்க்கையும் பாதிக்காம போனதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இந்த குணாதிசயங்கள் நமக்கு இல்லை. என்ன சொல்றாருன்னா விசுவாச அளவு முக்கியம் இல்லை, விசுவாசம் எங்க வைக்கப்படுகிறதுதான் முக்கியன்றார். விசுவாசம் யார் மேல இருக்குன்றதுதான் முக்கியமே ஒழிய விசுவாசம் என்ன அளவுல இருக்குது, ரொம்ப லீஸ்ட் கடுகு வித விசுவாசம் என் மேல இருந்தாலும் அவர் சொல்றாரு. ஆண்டவர் சில விடுதலைகளை, சில மீட்பை விடாப்பிடியான ஜபத்தின் மூலமாகவும் விடாப்பிடியான தாழ்மையின் மூலமாக மாத்திரமே செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு செடியை வெட்டுறதுக்கு நான் அருவாள் எடுத்துட்டு போவதில்லை, கையில கொடுங்க செடி வந்துடும். ஒரு முருங்கை மரத்தை வெட்டிட்டு போறதுக்கு எனக்கு அருவா தேவை. இந்த பெரிய ஆலமரத்தை வெட்டுறதுக்கு எனக்கு அதை விட பெரிய ஆயுதம் தேவை. அதை விட அதிகமான ஒரு பாறையை வெட்டுறதற்கு ஒரு பெரிய இயந்திரம் தேவை. ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஆயுதம் எப்படி மாறுதுன்னா எனக்கு எதிராக கூடிய தடைகளை பொறுத்து என்னுடைய ஆயுதம் மாறுது. இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் எல்லா வெற்றிகளும் எல்லா மீட்புகளும் எளிமையா சாதாரண நடக்கிறது இல்லை. அதற்கேற்ற அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் பாடுகளும் எல்லாமே கிடைப்பதல்ல. உபவாசம் நம்முடைய ஆத்மாவை தாழ்த்துது, ஜெபம் நம்முடைய ஆத்மாவை கிறிஸ்துவ இடத்துல உயர்த்துகிறது. இந்த ரெண்டும் இணையும் பொழுது கடவுளுடைய மகிமையான போராட்டத்தை நாம் பார்க்கிறோம். இது இருக்குதா 17 இருந்து 21 ஆண்டவரை தான் சொல்றோம். என் வாழ்க்கையில தோல்வி, ஏன் வீழ்ந்து கொண்டே இருக்கிற, ஏன் சாட்சி இல்லை, ஏன் பரிசுத்தம் இல்லை, ஏன் உன்னால இன்னொருத்தனை கடவுளுக்கு நேரம் வழிநடத்த முடியலை, ஏன் வாழ்க்கையின் மூலமா கிறிஸ்துவனுடைய வல்லமை வெளிப்படலை, ஏன் நீ தோக்கப்பட்டவனா உலகத்துக்குரியவனா பலவீனனா இருக்கிற அப்படின்னு சொன்னா அர்ப்பணிப்போடு விசுவாச போராட்டம் உனக்கு இல்லை. அதான் பவுல் பிலிப்பியர்ல சொல்றான், பந்தய பொருளை நோக்கி நான் ஓடுறேன்றா, லக்க நோக்கி நான் ஓடுறேன். எந்த தடையும் வந்தாலும் எல்லா தடையும் உடை தெரிந்து கொண்டு நீதியின் கிரீடத்தை நோக்கி ஓடுறவனை, உட்கார்றவனுக்கு கிரீடம் வராது, நடந்து போறவனுக்கு கிரீடம் வராது. வேர்வை சிந்தி ஓடுறவன் தான் பிரைஸ் வின் பண்ண முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படி நடக்கணும். பிள்ளைகளுடைய ரட்சிப்போ, குடும்பத்தினுடைய ரட்சிப்போ, பாவத்தினுடைய வெற்றியோ எல்லாத்துக்கும் முன்னாடி வேர்வை சொந்தக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பும் ஒரு விசுவாச போராட்டம் அவசியம். கடைசியா நம்ம 22, 23 ஆசிங்க. 22, 23
பாருங்க, சம்பவம் முடிஞ்சிருச்சு. இந்த மகனை சுகப்படுத்தி அனுப்பிட்டார். தகப்பன் மகிழ்ச்சியோட போறான். வேத பாரகர்கள் தலைதறிக்க ஓடிட்டாங்க. சீசர்கள் தனிப்பட்ட முறையில அவரிடத்துல இருந்து பாடங்களை கற்றுக்கொள்கிறார். அவங்களுக்கு தெரியுது, நம்ம தாழ்மையா இருக்கணும், உபவாசிக்கணும், போராடணும், தொடர்ந்து விசுவாசத்தை நிலைத்து இருக்கணும், அவரை போல இருக்கணும்னு சொல்லப்படுது. ஆனா அது மட்டும் போதாது. அதாவது திரும்ப அவர்களுக்கு இன்னொரு ஒரு காலத்தை அவர் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் பொழுது அங்கதான் சுத்தி இருக்கிறார். சீசர்களை தனியா கூட்டிட்டு போய் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளை ஒப்பு கொடுக்கப்படுவார். ஏற்கனவே 16 நான் சொன்னேன், இனி இந்த அதிகாரம் ஃபுல்லா சிலுவை இல்லாமல் இனி அந்த சீசர்களுடைய பேசும் பொழுதெல்லாம் அந்த பாடுகளை மையப்படுத்தி அவர் சொல்றார். இப்ப அவர் சொல்றாரு, உன் தோல்வியிலிருந்து நீ வெற்றி பெறுவதற்கு, நீ பலவீனத்திலிருந்து பலம் அடைவதற்கு, உன் சாட்சியிலிருந்து பலமுள்ள சாட்சியை அடைவதற்கு, நீ வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனா வாழ்வதற்கு நீ செய்யக்கூடிய ஜபமும் நீ செய்யக்கூடிய விசுவாச போராட்டமும் உன்னுடைய தாழ்மை மட்டும் போதாதுன்றதுக்கான இதை சேர்த்து சொல்லலாம். நீ எப்போ உபவாசத்தோடு இருப்ப, நீ எப்போ ஜபத்தோடு இருப்ப, நீ எப்போ வெற்றி அடைய முடியும்னு சொன்னா, ஏன் மரணம், ஏன் பாடு, ஏன் உயிர்த்தெழுதல், இதை நீ பார்க்கும் பொழுது மட்டும்தான். 22, 21 நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லுதுன்னா, சிலுவையை சுமந்து வாழ்ந்தா மட்டும்தான் வெற்றியும் மகிமையும் பெற முடியும் சொல்லி சொல்லுது. மீட்புக்கும் வெற்றிக்கும் சிலுவையை பார்க்கிறவன் தான் சிலுவையை சுமப்பான். சிலுவையை பார்க்கிறவனுக்கு மட்டும்தான் சிலுவையை சுமந்து எப்படி மகிமை அடையணும்னு தெரிய முடியும். அவரே அதை சுமந்துதான் மகிமை அடைஞ்சாரு. பாதான் அவர்களுக்கு சொல்றாரு, விசுவாசம் நீ போராடினாலும், நீ தாழ்மையாப்பட்டாலும், நீ பல காரியங்களை செஞ்சாலும், அது முதலாவது என்னிடத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படும். கலிலேயாவுல கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. இந்த சீசர்கள் பலவீனமானவர்களாக புரிந்து கொள்ளாத இருக்க பொழுது இயேசு மறுபடியும் அவர்களை ஒரு விஷயத்துக்கு நேராக கொண்டு வந்துட்டே இருக்கிறார். தனது சிலுவைக்கு நேராக கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இந்த வெற்றியை சுதந்திரிக்க போறேன், நான் எப்படி இந்த மீட்பை நிறைவேற்ற போறேன்னு சொன்னா, நான் மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்பட போறேன். நான் சொந்த ஜனங்கள்னால அடிபட்டு சொந்த ஜனங்களுடைய காலத்தினால பாடுகளை பரப்போறேன்னு சொல்லி சொல்றாரு. பாடுகள்ல விசுவாசத்தோடு பயணிக்கிறது தான் வெற்றிக்கான முதல் ஆதாரம். சிலுவையை நோக்கி பார்த்து பாடுகளை நான் ஒப்பு கொடுக்கப்படுறது போல நீ ஒப்பு கொடுக்கப்படுற. நீ மீட்பு அடையணும், வெற்றி அடையணும்னு சொன்னா பாடுபடணும்ன்றார். பாடுபடாம நான் சிலுவையை சுமந்து போல நீ சிலுவை அனுதினமும் சிலுவையை சுமக்காம மீட்பு ஆறுதல்னு சொல்லி சொல்றார். ரெண்டாவது அங்க நான் பாடுபடணும், அவர் கொலை செய்யப்படுவார்னு சொல்லி சொல்றார். மரணம் இல்லாம மகிமை கிடையாது, மரணம் இல்லாம விடுதலை கிடையாது, மரணம் இல்லாம மன்னிப்பு கிடையாது, மரணம் இல்லாம சமாதானம் கிடையாது. ரெண்டாவது விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, மரணம் வர சிலுவையை நோக்கி நீ பாடணும்ன்றார். மரணத்துக்கு அப்புறம் நித்திய இளைப்பாறுதல் வரணும்னு சொன்னா மரணம் வரைக்கும் உன்னுடைய போராட்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னார். துன்பமின்றி மகிமை இல்லை, பாடுகள் இல்லாம விடுதலை இல்லை, மரணம் இல்லாம ஜீவன் இல்லை, பலம் இல்லைன்னு சொல்லி சொன்னார். விசுவாசத்தோடு கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் பாடுகளுக்கும் ஒரு வெற்றியுள்ள முடிவு உண்டு. அதனாலதான் அவர் திரும்ப சொல்றாரு, 16 நான் காட்டி கொடுக்கப்படணும், மறிக்கணும்னு தான் சொன்னார். இங்கதான் தனது உயிர்த்தெழுதலை பிரதானப்படுத்தி சொல்றாரு. முடிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார் சொல்றார். அவங்க ஒப்பு கொடுப்பாங்க, என்னைய கொலை செய்வாங்க, ஆனா 3ஆவது நாள் நான் உயிரோட வருவேன். பாடுகள் முடிவு கிடையாது. விசுவாசத்தோடு நீ போராடக்கூடிய எல்லா போராட்டமும் முடிவு மகிமைதான். நீ செய்யக்கூடிய எந்த அர்ப்பணிப்பின் பணியும், நீ செய்யக்கூடிய எந்த இழப்பும், எந்த உபவாசமும், எந்த ஜபமும் மகிமையை அடையாம போகாது. எந்த ரத்தம் சிந்துதலும் பலன் இல்லாமல் போகாது. கிறிஸ்துவனுடைய ஊழியத்துக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவரும் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை என்றார். நாம அசதியா இராம விதைச்சோம்னு சொன்னா ஏற்ற பலனை அடைவோம்னு சொல்லி சொல்றார். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் சொல்லி சொல்றார். சிலுவையோடு போராடுகிறவர்கள் மகிமையை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பார்கள் சொல்லி சொல்றார். வெளிப்படுத்தல பார்க்கிறோம், அந்த பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தங்களை தோய்த்தவர்கள், அந்த இரத்தத்திலே பங்கு பெற்றவர்கள்,
ஆபேல் முதல் கடைசி மனிதன் வர ஆவிக்குரிய சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்தாம மகிமையை ஒரு பொழுது அடைகிறது இல்லைன்றதை பார்க்க அந்த சீசர்கள் அவர்கள் துக்கம் அடைந்தார். ஏன் துக்கம் அடைஞ்சாங்க? அவர் மறிக்கணும்னு சொல்றாரு, அவர் பாடுபடணும்னு சொல்றாரு, அது மட்டும்தான் அவங்களுக்குள்ள போச்சு. நான் உயிர் தழுவேன்ற விஷயம் அவங்க கண்ணுக்கு போகவே, அவர் மறுபடியும் உயிரோட வருவான்ற நம்பிக்கை அவருடைய இருதயத்தில் போகாதனால துக்கம் வருகிறத பார்க்கணும். நிறைய நேரம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கஷ்டங்களை பார்க்குறோம், பாடுகளை பார்க்குறோம். ஆனா கஷ்டங்களுக்கு பாடுகளுக்கு கடந்த உயிர்த்தெழுதல் மேன்மையை பார்க்கிறோம். நித்திய ஜீவனுக்குரிய நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்வு தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம ஒரு பொழுதும் பார்க்கவில்லை. விசுவாசிக்கு பாடுகள் ஒரு பொழுது நிரந்தரம் கிடையாது. விசுவாசிக்கு கண்ணீர் ஒரு பொழுது நிரந்தரம் கிடையாது. விசுவாசிக்கு தோல்விகள் ஒரு பொழுது நிரந்தரமானது கிடையாது. 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல் என்பது இயேசுவுக்கு மாத்திரமில்லை, எல்லா விசுவாசிகளும். அவரோடு கூட பாடுபடும் பொழுது அவரோடு கூட மகிமையை நாம் சொன்னோம். அற்பத்தனமான இந்த கொஞ்ச நாள் உலகத்துல பாடுபடுகிறவன் நித்தியமா கிறிஸ்துவனுடைய மகிமை சுதந்திரிக்கிறவனாக இருக்கிறான். 22-23 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நான் ஜெயிக்கணும், நான் பலமடையணும், நான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னா பாவத்தோடு போராடணும், தாழ்மையோடு போராடணும், விழிப்போடு போராடணும், அழிவின் ஆபத்தை உணர்ந்து போராடணும், சிலுவையை சுமந்து போராடணும், உபவாசத்தோடு ஜெபத்தோடு போராடணும். இயேசுவை போல அவர் பட்ட பாடுகளை நோக்கி பார்க்கும் பொழுது நாம ஜெயிப்போம். ஏன் தோல்வி, ஏன் பலவீனம் அப்படின்னா நம்ம அவரை பார்க்கறது, நம்ம உலகத்தை பார்க்குறோம், சூழ்நிலையை பார்க்குறோம், பிரச்சனையுடைய தீவிரத்தை பார்க்குறோம், நமக்கு வரக்கூடிய பாதிப்பை பார்க்குறோம், நமக்கு என்ன முடிய போகுதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோமே ஒழிய அவரை நோக்கி பார்க்கும்போது சிலுவையில் அவருடைய போராட்டம் தோல்வியாது. உயிரையே கொடுத்தாரு, ஆனா தோக்கலை. எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டார், ஆனாலும் தோக்கலை. மரண பரியந்தம் செத்து போனார், ஆனாலும் அவர் தான் வெற்றி உள்ள வீரர் அன்னைக்கு இருக்கிறார். எல்லா ராஜ்யங்களும் புறக்கணிக்கப்பட்டார், அவர் தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை இதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் நானும் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை முதல் வாழ்றோமா? இந்த வாழ்றோம்னு சொன்னா முதல்ல ஆத்ம பயம் இருக்கணும், ஆத்ம போராட்டம் இருக்கணும், ஆத்ம கரிசனம் இருக்கணும், விசுவாசத்துக்கான அடையாளங்கள் வெளிப்படணும். அதுல உறுதியோடு போராடணும், கான்ஸ்டண்டா போராடணும், சோர்வு இல்லாம போராடணும், தைரியமா போராடணும், தொடர்ந்து இயேசுவை நோக்கி பார்க்கணும். அதுக்குதான் அவர் இந்த உலகத்துல வந்து, அதுக்குதான் அவர் மரித்தாரு. இன்னைக்கு ஏதோ உயிர் தழுதெல்லாம் இயேசு உயிர் தந்துட்டார், இனிமேல் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம், இயேசு உயிர் தந்துட்டார் என் வாழ்க்கையில ஜீவன், இயேசு உயிர் தந்துட்டார் இனிமேல் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு இங்க ரொம்ப தெளிவா சொல்றார், உயிர் தழுதல் வேணும்னா பாடு தேவை, உயிர் தழுதல் வேணா ரத்த சுத்தல் தேவை, உயிர் தழுதல் வேணும்னா மகிமையின் கண்ணீர் தேவை. கண்ணீர் வடிக்காம, இருதயம் உடைக்கப்படாம, நொறுக்கப்படாம, முழங்கால யுத்தம் செய்யாம பரலோகத்தை அடைய முடியாது. உட்காந்து ஆராய்ஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கை எவ்வளவு தோத்து போறீங்க, எவ்வளவு பலவீனப்படுறீங்க, எவ்வளவு சாட்சி எட்டு இருக்கிறோம், எவ்வளவு விசுவாசத்துல வீழ்ந்து போவர்களாக இருக்கும். ஆராயம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்குறாரு. ஒரு பிரச்சனை மலை மாதிரி இருக்கலாம், விசுவாசம் கடுகுவதையில வச்சுக்கின்றார். உனக்கு என்ன பலமோ அந்த பலத்தோட போராடுன்றார். தினந்தோடு கடவுளுடைய சமூகத்தை நோக்கி ஓடுங்கன்றார். சிலுவையை நோக்கி பார்க்கிறவனுக்கு வெற்றி உண்டு. சிலுவையில் அவருடைய பாடுகளை உபத்திரவை நோக்கி பார்க்கிறவனுக்கு ஆழமான சமாதானம். நான் ஒரு வெற்றி வேந்தரை ஆராதிக்கிறேன், நான் ஒரு வெற்றி வேந்தரை என்னுடைய தேவனாக கொண்டிருக்கிறேன், அவருடைய வெற்றி என்னுடைய வெற்றிக்குள்ளாக அடங்கி இருக்குது என்று அவரை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்து நம்முடைய எல்லா பாடுகளை கடந்து நம்மை அவருக்குள்ளாக வெற்றி உள்ளவர்களாக, பலமுள்ளவர்களாக, மகிமைக்குரியவர்களாக